வாழ்க வளமுடன். நேர்மையாக இரு. கஷ்டப்படாமல் நம்ம இன்றைக்கி எதுவுமே நம்ம வாழ்க்கையில் கிடைக்காது. அப்படி கஷ்டப்படாமல் ஒன்று கிடைக்குதுண்டா நம்ம வாழ்க்கையில் அது என்றைக்கும் நிலைக்காது. நம்ம உண்மையாகவும் நேர்மையாகவும் நல்லவனாகவும் யாருக்கு அந்த கெடுதலை செய்யாமல் இருந்தோம்டா நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் சோதனைகள் வந்தாலும் அந்த இறைவன் நம்மளை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். டெபரண்டாக கை கொடுத்து காப்பாற்றிடுவார். நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு உணவு எடுத்துக்கிடுவோம். அந்த காலத்தில் எப்படி மாட்டு வண்டியை வச்சு உழுது துளி அடித்து கையிலே நட்டு திருப்பி கையிலே அறுத்து கையிலே அடிப்பாங்க. அடித்து அந்த திருப்பி நெல்லை எடுத்துக்கு வந்து திருப்பி வேக வச்சு ஒரு வீட்லேயும் அண்டாவில் வேக வைப்பாங்க. வேக வச்சு அதை மெத்தில் போட்டு நல்லா காய விட்டு அந்த பக்குவம் உடையாமல் குமிச்சு 3 வாட்டி குமிச்சு போய் அரைச்சிக்கு வந்து சாப்பாடாக்கி சாப்பிடும் மோசை ஒரு பருக்கை கீழே விழுந்தாலும் இந்த பருக்கு வர எவ்வளோ கஷ்டப்படும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த பருக்கி எடுத்து சாப்பிடுவாங்க. அந்த உணவுட அருமை தெரிஞ்சு எப்படி தெரிஞ்சு அவ்வளோ கஷ்டங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக நம்ம முன்னோரு காலத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அந்த உணவுக்கு. இன்றைக்கி ஒரு வழியில் உணவு ஈஸியாக கிடைக்குது. ஏன்டா உணவு கிடைக்குதுண்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பங்கள் நவீனமான முறையில் கருவிகள் எல்லாம் வந்ததுனால இன்றைக்கி மனிதர்களுக்கு வேலை இல்லை. அதனால் இன்றைக்கி கஷ்டமில்லாமல் ஓரளவுக்கு நம்ம உணவு கிடச்சிருது. அதனால் நீ பாருங்கள், இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்கடா நிறையா ரெக்க போனீங்கடா எத்தனையோ ரெக்க. ஒரு வீடாக இருக்கட்டும், ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், இன்றைக்கி எத்தனை ரெக்க போனீங்கடா. கோயிலில் எல்லாத்தில் நிறையா ரெக்க அன்னதானம், ஒரு ஃபங்க்ஷன், இன்றைக்கெல்லாம் எங்கே வேணாலும் பாருங்கள் எவ்வளோ உணவு வீணடிக்கிறோம் தெரியுமா. ஏன் இன்றைக்கி பணம் கொடுத்தா உணவு வந்துடுது அப்படி என்று மக்களுக்கு எல்லாம் ஈஸியாக பணம் கொடுத்தா வந்துடுதுல்ல. அந்த காலத்து மாரி கஷ்டப்பட்டு உழவடித்து செஞ்சு வந்தால் கஷ்டம் தெரியாது. அதுமாரி இன்றைக்கி நிறையா பேர் உணவு வீண் பண்ணுறாங்க. அதேமாரி நிறையா இன்றைக்கி பணம் உழைக்காமே பல வழியில் நிறையா பணம் வருது. இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்கடா ரொம்ப வேணாம் இந்த 100 நாள் வேலை திட்டம். இந்த 100 நாள் திட்டத்தினால பார்த்தீங்கடா இன்றைக்கி எங்கே வேணாலும் எங்கேயாச்சும் வேலை செய்கிறாங்களா? எங்கே வேணாலும் மம்முட்டி குத்து எல்லாம் எடுத்து போவாங்க. ஆனால் யாரும் வேலை செய்யறதில்ல. அங்கே போய் உட்காந்துக்கிட்டு கால் நீட்டி உட்காந்துக்கிட்டு சோறை வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஊர் போகிற நீ பேசிக்கிட்டு அப்படியே சம்பளம் ஏறுது. ரொம்ப கஷ்டப்படாமல் கிடைக்கனால இன்றைக்கி ஒரு தோட்டம் தரவில் போய் ஒரு சம்சாரிக்கு வேலைக்கு போனாலும் செய்ய மாட்டேங்காங்க. ஏண்டி நான் போய் 100 நாளில் உட்காந்துட்டு சம்பளம் 350 ரூபா வாங்கியிருக்கேன், உனக்கு மம்முட்டி எடுத்து கொத்து வாங்கி எனக்கு 200 சம்பளம் வேணுமாண்டு இன்றைக்கி அவ்வளோ தூரத்துக்கு நாடு லேசாக போய்விட்டது. அதனால் நாடு மேலும் மேலும் நாசமாகி போய் கொண்டிருக்கிறது. உழைக்காமல்